நான் உண்மையா சொல்லணும்னா நல்லா கிடையாது நானு. நல்லா இல்லாததுக்கு அர்த்தம் என்ன தெரிஞ்சுக்கலாமா? நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல. ரெட் கலர்ல ஒரு கார்டு இருக்கும். ஓகே. அதை காட்டிட்டாக்கா எல்லாம் சரியா போயிடும். இப்போ நீங்கள் கண்டஸ்டன்ஸ் பார்த்துட்டீங்க. அந்த கண்டஸ்டன்ஸ் ரிவீல் பண்ணும்போது உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? நீங்கள் பிக் பாஸ் அந்த டீம் கிட்ட ஏதாவது பேச ட்ரை பண்ணீங்களே, என்னதான் ஆச்சு? ஏன் பிரதர் நீங்க நடுவில் கூப்பிட்டு அடிக்கணும்? என்ன அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன தைரியம் இருக்குது? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? முதல்ல என்ன அடிக்கிற அளவுக்கு என்ன பிரதர் இருக்குது? நான் யாருன்னா தப்பு பண்ணனா? ஆனா சரி, இப்போ பிக் பாஸ் உள்ள கூப்பிடாதது கஷ்டமா இருக்குன்றீங்களே. ஆமா. இப்போ நான் கேட்குறேன், ஏன் உங்களை கூப்பிடணும் பிக் பாஸ்க்கு? ஏன் என்ன கூப்பிடணும் அதான் நான் பிரதர்? இங்க பாருங்க பிரதர், கால் பண்ணவங்க என்னடா பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீ போய் இருந்தாங்க இல்லைன்னா கூப்பிடல. நான் அப்பயே சொன்னேன்ல உன்னால ஏன்டா கூப்பிட்டுருக்க போறாங்க, நான் அப்பயே சொன்னேன்ல உன்னை பண்ண வேணாம்னு சொல்லிட்டு யாரா போய் பண்ண சொன்னதா அப்படின்னாங்க. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? வணக்கம் பிரதர். நான் உண்மையா சொல்லணும்னா நல்லா கிடையாது நானு. நல்லா இல்லாததுக்கு அர்த்தம் என்ன தெரிஞ்சுக்கலாமா? நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல. என்னை அடிச்சு உடச்சிட்டாங்க. என்ன பண்ணாங்க? டீட்டெயிலாக பேசல, என்ன பண்ணாங்க சொல்லுங்க. நான் இப்போ ஒரு 2.5 மந்த் வந்து டிராவல் பண்ணேன் நான். பிக் பாஸ் போறதுக்காக ட்ரை பண்ணி நான் டிராவல் அதாவது பண்ணேன். நீங்க வந்து பிக் பாஸ் போறதுக்காக கையில வந்து அந்த பிக் பாஸ் போர்டு, சீசன் 9 போர்டு வச்சுக்கிட்டு முட்டிக்கால் போட்டுட்டு ரோட்ல வந்தீங்க சென்னை. ஆமா. எந்த நீங்க நிறைய ஊர்ல? பேர் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வீடியோ. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி எங்க ஊரு. திருத்தணில இருந்து சென்னைக்கு ஆமா. முட்டிக்கால் போட்டுட்டு சென்னைக்கு. நடந்து வந்த பர்சன் தான் இவரு. எதுக்கு இந்த மாதிரியான ஒரு பப்ளிசிட்டி பண்ணி பிக் பாஸ் இந்த மாதிரினா எந்த மாதிரி? முட்டிக்கால் போட்டுட்டு வேற எந்த ஆப்ஷனும் கிடைக்கலையா? இப்ப திவாகர், இந்த பலூன் அம்மா, அதுக்கப்புறம் வந்து இந்த சாமியார் 3 கோமாளி இருக்காங்க. அவங்க எப்படி பண்ணாங்க? இப்போ அவங்களாம் அவங்க என்னன்னா மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணாங்களா? அவங்க ஏதாச்சும் ஒரு யாருக்காச்சும் இன்ஃப்ளூயன்சஸா இருக்காங்களா? அவங்கள பார்த்து எல்லாரும் என்ன கத்துக்கிறாங்க? இப்போ அவங்களாம் வந்ததுனால தான் இப்போ உங்களை அவங்கலாம் வந்ததுனால தான் கிடையாது. நான் வந்து அவங்களுக்கு முன்னாடி இருந்தே பிக் பாஸ்க்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வந்து எந்த ஒரு ஒரே ஒரு இஷ்யூ கூட அவங்க பிக் பாஸ்க்காக ட்ரை பண்ணது கிடையாது. அவங்க வந்து கோமாளி மாரி அவங்களோட இதுவே வேற, வழியே வேற. என்னோட வழியே வேற. இப்போ நீங்க கண்டஸ்டன்ஸ் பார்த்துட்டீங்க. அந்த கண்டஸ்டன்ஸ் ரிவீல் பண்ணும்போது உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? நீங்க பிக் பாஸ் அந்த டீம் கிட்ட ஏதாவது பேச ட்ரை பண்ணீங்களே, என்னதான் ஆச்சு? சரி, என்னை யாருமே கான்டாக்ட் பண்ணல. கான்டாக்ட் பண்ணது வந்து சீரியல் ஆக்டர்ஸ் வந்து கொஞ்சம் நெறைய பேர் இருக்காங்க. பிக் பாஸ் இது விஜய் டிவிலயே ஒர்க் பண்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு வந்து இப்படி சொல்லியிருக்கலாம். "தம்பி இந்த மாரி பண்றது இது தப்பு. இது வழி இல்ல கிடையாது. உன்னோட முயற்சி வேற மாரி ஏதாச்சும் எடுத்துக்கோ" அப்படின்னு சொன்னா பரவால்ல. அவங்களோட கமெண்ட்ஸு, அவங்க வந்து எனக்கு டைரக்ட்டா மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. "ஏய் கோமாளி நீ ஒரு பிச்சைக்காரன். ஏன்டா இந்த மாரிலாம் பண்ற?" ஒரு இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒருத்தர் தப்பு பண்ணாங்கன்னா, அவங்கள வந்து நீங்க நார்மலா எப்படி சொல்லுவீங்க? "ஓகே இது தப்பு. இது பண்ண வேணாம். இப்படி முடிச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு ஹார்ஷா அது வேற இவங்கலாம் இப்படி பேசுவாங்களா? அப்படின்ற மாரி ஆயிடுச்சு ப்ரோ எனக்குன்னா. ஏன்னா அப்படிதான் அவங்க கமெண்ட்ஸு அவங்க வைக்கிறது. ஏன்னா எனக்கு டைரக்ட்டா மெசேஜ் பண்ணாங்க. அவங்களோட பேர் நான் இங்க ரிவீல் பண்ணணும்னு நினைக்கல. அவங்க எனக்கு ஆனா டைரக்ட்டா அவங்களாம் ஆக்ட்ரஸ். அவங்க ஆக்டர்ஸ். விஜய் டிவில விஜய் நடிச்சிட்டு இருக்கிற டிவில. ஆக்ட்ரஸ். ஆமா. "நீ என்ன பெரிய மயிரா? நீ இந்த மாரிலாம் பண்ணுவியா? நீ போய் நான் உன்ன எடுத்துருவாங்களா? நீலாம் இங்க வரவே கூடாது. இப்பவே வீடியோ டெலீட் பண்ற. இப்பவே உன்னோட அக்கவுண்ட் குளோஸ் பண்ற" அப்படின்னு புடிச்சு அந்த இடத்திலேயே நிக்க வச்சாங்க அடிச்சு. எனக்கு என்ன பண்றது எதுவுமே தெரியல. எனக்கு கைகள்லாம் அதுவும் இல்லாம அவங்க இங்க ஒரு அடி அடிச்சாங்க. உங்களுக்கு கேமரால தெரியுதா இல்லையான்னு தெரியல. எனக்கு பிளட் வந்துருச்சு. அவங்க காப்பு மாரி ஒண்ணு போட்டிருந்தாங்க. இப்படி அடிச்சாங்க. அது எனக்கு கொஞ்சம் பிளட் மாரி வந்துருச்சு. இது இப்படி நடந்துருச்சு. எனக்கு எதுவும் புரியல. இவங்களும் அடிச்சுட்டாங்க. என்னென்னவோ நடந்துருச்சு. சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? வேணாவா? ஆனா நான் வந்து நெனச்சு வந்தது, மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும். இவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நெனச்சுட்டு தான் நான் வந்தேன். ஆனா இங்க வந்து என்னைய திருப்பி திருப்பி அடிச்சுட்டு இருக்காங்க. மீடியாலயும் அடிக்கிறாங்க, அங்கேயும் அடிக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் அடிச்சுட்டாங்க. இத ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுக்கு மேல இந்த விஷயத்த நம்ம விடக்கூடாது. இதுக்கு மேல நம்ம கன்டின்யூ பண்றது இது எங்க வரைக்கும் போதோ, அங்க வரைக்கும் நம்ம போவோம். நம்மளால முடிஞ்சாலும் முடியலனாலும் நம்ம அங்க வரைக்கும் போயிட்டு நம்ம திருப்பி வந்துரலாம். என்ன நடக்குதோ அத நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்து நான் போயிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு ட்ரை பண்றோம். அந்த ஓகே. அது முயற்சி பண்ணி போயிட்டு இருக்கோம். ஆமா. அந்த அ பாதை எப்பவுமே வந்து ஈஸியா இருக்காது. முழு பிரதர் பாதை இதெல்லாம் கூட ஓகே இதுமா தான் பிரதர். இருக்கும். நீங்க Instagramல வீடியோ போடுறீங்க, என்னென்னவோ பண்றீங்க சரிங்க பிரதர். ஏன் பிரதர் நீங்க நடுவுல கூப்பிட்டு அடிக்கணும்? என்ன அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன தைரியம் இருக்குது? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? முதல்ல என்ன அடிக்கிற அளவுக்கு என்ன பிரதர் இருக்குது? நான் யாருன்னா தப்பு பண்ணனா? நான் இல்ல திவாகர் அந்த மாரி நான் எதனா பண்ணனா பிரதர்? இவங்க மாரி எல்லாரும் மாரி நான் ஏதாச்சும் பண்ணனா? நான் பாட்டுக்கு ஏதோ வீடியோ போட்டுட்டு நான் ரோட்ல போயிட்டு இருக்கேன் பிரதர். நீங்க இது பண்ண வேணாம்னு சொல்றீங்களா? தம்பி இது பண்ணாத, இது தப்பு. ஓகே இது இப்படி போயிட்டு இருக்கு தம்பி. இந்த மாரி பண்ணக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு விட்டு இருந்தா போதும்னா, என்ன அடிக்க வேண்டிய அவசியம் என்னண்ணா இருக்குது?
இல்ல அப்பவே நீங்க வந்து இந்த மாரி மொட்டை அடிச்சுட்டு கிளம்பி போறாங்க இல்லையா? ஆமா. அப்பவே வந்து நீங்க ஒரு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி இந்த மாரி போட்டிருந்தீங்கன்னா, மேபி ஏன்னா இப்ப நீங்க இங்க ஸ்டார்ட் பண்றீங்க, அங்க முடிக்கிறீங்கன்ற ஒரு ஈஸியான ஒரு பயணமா முடிஞ்சுட்டு இருக்கும். இல்ல இந்த மாரிலாம் நடக்குது. நான் இந்த மாரி பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணி தான் வரேன். அப்படின்னு நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா, கொஞ்சம் இன்னும் மக்கள் கொஞ்சம் அட்டென்ஷன் சீக்கா இருக்குமே அப்படின்ற மாரி அது தோணுது. நீங்க அத நீங்க யோசிக்கிறீங்க. நானும் அத யோசிச்சேன். பட் ஆனா வந்து அப்பவே வந்து இது என்ன பத்தி வேற மாரி கிரியேட் ஆயி போயிட்டு இருந்துச்சு. எப்படி சொல்றது? சென்சிட்டிவா போய் நின்னுச்சு. இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா என்ன மாரி வந்து ஒரு 2 பேர் ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம். ஒரு என்ன மாரியே ஒரு போர்டு கிரியேட் பண்ணிட்டு, அவங்க முட்டி போட்டு நடக்கறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. நான் ஒரு 10 நாள் ஆயிடுச்சு நான் பண்ணி, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வாட்டி நான் அடிச்சாங்கன்னு சொன்னேன்ல. அப்பவே வந்து ஒரு 2 பேரு அந்த மாரி முட்டியில போட்டு பண்றதுக்கு இதாயிடுச்சு. அப்பயே சொல்ட்டாங்க. "பாத்தியா உன்ன மாரி அவன் ரெடி ஆயிட்டான். இப்ப இதான் நீ இந்த இன்ஸ்பிரேஷன் தான் நீ அவங்களுக்கு குடுக்குறது. உன்ன மாரி ஒரு 4, 5 பேர் போவானுங்க. உன்ன மாரி ஒரு 10 பேர் போவானுங்கோ." அவங்க சொல்றாங்க. ஓகே. இது இப்படி போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அப்பவே வீடியோ எடுக்கலாம், இதெல்லாம் போடலாம் அப்படின்னு தோணுச்சு. இது வந்து இன்னும் சென்சிட்டிவ் ஆயிடும். நான் என்ன இந்த இடத்துல மொட்டை போட்டு அடிச்சுட்டாங்க. இந்த மாரி இந்த இடத்துல ஒரு 4, 5 பேர் அடிச்சுட்டாங்க. இது போட்டேன்னா இன்னும் சென்சிட்டிவ் ஆயிடும் அந்த விஷயம். ஆனா ஏன்னா ஆப்வியஸா நான் அத பண்ணி இருக்கணும்ல. ஏன்னா அத நம்ம பண்ணி அதுக்கு இருக்கணும். ஆனா என்ன மாரியே ஒரு 2 பேரு ரெடி ஆயிட்டாங்க பிரதர். அவங்க ஒரு 2 பேர் யாரோ ரெடி ஆயிட்டாங்க. யாரோ ஒரு திருச்சிலயோ யாரோ ஒரு 2 பசங்க வந்து அந்த மாரி பண்ணிட்டாங்க. பிரதர் நான் அந்த மாரி பண்ணாதீங்க. எனக்கே அதிகமா இஷ்யூ இருக்கு. அதுவும் இல்லாம வந்து இந்த இஷ்யூலாம் வந்து நான் வீடியோல எடுத்து போட்டேன்னா ஃபேமிலி பாத்துரும். ஓகேங்களா? இந்த இஷ்யூலாம் எடுத்து நான் வீட்ல போட்டேன்னா ஃபேமிலி பாத்துரும். அவங்க வந்து வேற மாரி ரியாக்ட் ஆயிடுவாங்க வீட்ல. இல்லன்னா அது எடுத்து போடுறதுக்கு எனக்கு கொஞ்ச நேரம் ஆகுது. இந்த மாரி நடந்துட்டு இருக்கு. இந்த மாரி அடிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஃபேமிலி ஏன்னா நான் ஆல்ரெடி நீ இனிமே போக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபேமிலியே சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் அங்க போயிட்டு இந்த பிரச்சனை நடக்குதுலாம் தெரிஞ்சுச்சுன்னா அம்மா சும்மா இருப்பாங்களா? ஆனா சரி இப்போ பிக் பாஸ் உள்ள கூப்பிடாதது கஷ்டமா இருக்குன்றீங்கல்ல. ஆமா. இப்ப நான் கேட்கிறேன் ஏன் உங்கள கூப்பிடணும் பிக் பாஸ்க்கு? ஏன் என்ன கூப்பிடணும்? அதான் நானும் பிரதர் கேட்கிறேன். இங்க பாருங்க பிரதர். இப்ப ஏன் திவாகர கூப்பிடணும்? ஏன் பலூன் அக்காவ கூப்பிடணும்? ஏன் அந்த சாமியார் கூப்பிடணும்? அவங்களால என்ன பிரயோஜனம் இருக்கு? அவங்க என்ன பண்ணிட்டாங்க மக்களுக்கு? அவங்க என்ன பண்ண போறாங்க? அவங்க எதுக்கு கூப்பிடுறாங்க? இப்ப அதே மாரி பண்ணணும்னா, அவங்க அதே லிஸ்ட்ல வந்து இப்ப உங்களையும் ஆட் பண்ணிக்கலாம். இவர் என்ன பண்ணிட்டாரு? இவரும் வந்து ஓகே. இப்ப எல்லாருமே சொல்லணும்னா, எல்லாருமே கோமாளித்தனம் பண்ணிட்டு தான் உள்ள வந்திருக்காங்க. இந்த பிக் பாஸ் சீசன் அப்படிதான் இருக்கு. நானும் வந்து ரிவ்யூ பண்ணும்போது அப்படிதான் சொல்லியிருக்கேன். இவங்கலாம் எதுக்கு கூப்பிடுறீங்க? அதுக்குன்ட்டு மொத்த கண்டஸ்டன்ட்ஸும் கிடையாது. குறிப்பிட்ட ஒரு 4, 5 கண்டஸ்டன்ட்ஸ் வந்து கோமாளித்தனம் பண்ண கண்டஸ்டன்ட்ஸ் மாரி தான் இருக்காங்க. அரோராவோ, திவாகரோ, அ கலையோ இவங்களலாம் கோமாளித்தனம்னு சொல்றாங்கல்ல. அதே மக்கள் இப்ப உங்கள பார்க்கும்போது அப்படிதான் சொல்லுவாங்க. இப்ப நீங்க உள்ள போனாலும், "ஏன் இந்த பையன கூப்பிட்டு குடுத்துட்டீங்க?" அப்படின்லாம் கேட்பாங்க. ஓகே பிரதர். நான் இதுக்கு தான் நான் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே போட்டுருந்தேன். நான் மக்களுக்காக பண்ண போறேன். மக்கள் விஷயத்துக்காக தான் நான் இறங்கியிருக்கேன். நான் எடுத்த வழி தப்பா இருக்கலாம். ஆனா நான் நெனச்சது விதம் தப்பு கிடையாது. உங்களுக்கு புரியுதா? நான் எடுத்த வழி தப்பு பிரதர். நான் இந்த மாரி பண்ணணும்னு நெனச்சது தப்பு. ஆனா பண்ண வேண்டியதுக்காக நான் என்ன நெனச்சேன்? நான் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நெனச்சேன். ஆனா அதுக்கு ரூட் வந்து நான் தப்பா எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஆனா அது எப்ப நீங்க உணர்ந்தீங்க? நான் தப்பா எடுத்துட்டேன் அப்படின்ட்டு. நான் தான் சொன்னேன்ல பிரதர். நான் எங்க போய் ஸ்டார்ட்டிங்ல 10 நாள் கழிச்சு அடிச்சாங்களோ, அந்த இடத்திலேயே உணர்ந்துட்டேன் பிரதர். ம். நம்ம இது வேற வழியில போயிருக்கலாமோ! பிக் பாஸ் அப்ரோச் பண்ணியிருக்கலாமோ! அப்படி போயிருக்கலாமோ! அப்படின்னு யோசிச்சுட்டேன் நானு. ஓகேங்களா? இப்போ நான் சொல்லிட்டேன். இதனால தான் பிரதர் நான் உள்ள போணும்னு நெனச்சேன். நான் போட்டிருக்கேன்ல, அந்த வீடியோல எல்லா வீடியோலும் நான் போடுவேன்ல. நான் மக்களுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வீடியோ வந்து விஜய் டிவியும் எடுக்கறதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணாமலாம் எதுவும் எடுக்க மாட்டாங்க. நம்மள கூப்ட்டு என்ன எதனால போற? எதனால இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு கூப்ட்டு தான் எடுப்பாங்க. நான் அதுக்கு தான் வீடியோஸ் போட்டுட்டே வந்துட்டு இருக்கேன் கன்டினியூஸ். என்னோட ஸ்டார்ட்டிங் வீடியோஸ் பார்த்தனாலும், அதுலருந்து தான் இருக்கும். என்னோட எண்ட் வீடியோ அதனால தான் இருக்கும். அதனால நான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ்க்கு நான் சொல்றேன். அப்படின்ற ஒரு தாட் தான் நான் எடுத்துட்டு வந்து உள்ள வந்தேன். ஓகேங்களா? எனக்கு வந்து பப்ளிசிட்டி பண்ணிக்கணும். நான் எல்லாருக்கும் பண்றது தெரியணும். அப்டின்லாம் நான் நெனைக்கல பிரதர். நான் இப்டி அப்படி நினைக்கலன்னா நம்ம முட்டிக்கால் போட்டே வந்திருக்க மாட்டோம்ல. நான் பப்ளிசிட்டி அதுக்காக பண்ணல பிரதர் நானு. நான் முட்டி கால போட்டது வந்து அதுக்காக பண்ணல. ஸ்பீடா ரீச் ஆறதுக்காக நான் அத பண்ணேன். அதுதான் பப்ளிசிட்டி இது. பிரதர் நான் அந்த பப்ளிசிட்டி நான் சொன்னது வந்து எப்டி சொல்றேன் தெரியுமா? மக்களுக்காக நான் இந்த மாரி முட்டி போட்டு வரேன் அப்டின்றதுக்காக நான் சொல்லல. நான் பிக் பாஸ்க்கு போறேன். இந்த மாரி முட்டி போட்டுட்டு, அதனால வந்து என்ன டக்குனு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே இந்த அதான் மாரி பப்ளிசிட்டி மூலியமா உங்களுக்கு தெரிய வந்துரும் அப்படின்னு ஆமா, சொல்றீங்க. ஆமா பிரதர். ஓகே பப்ளிசிட்டி மூலியமா நான் அது தெரிஞ்சு நான் அதனால எந்த விஷயம் பண்றோமோ, அவங்களுக்கு அப்பதான் தெரியும் அந்த விஷயம். ஓகேங்களா? அதனால தான் பிரதர் நான் வந்தேன். என்ன பார்த்து ஒரு வேள 4 பேர் பண்ணாலும் பண்ணலாம், பண்ணலனாலும் பிரச்சனை இல்ல. நான் பண்ணணும்னு நெனச்சாவே போதும் பிரதர் அவங்க. நான் பண்றத பார்த்து அவங்க பண்ணணும்னு நெனச்சாவே போதும். இப்ப பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா இப்ப பிரதர். எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப நீங்க அதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து பண்ணியிருக்கீங்க. உங்க வீட்ல இருந்தோ, இல்ல உங்க நண்பர்கள் கிட்ட இருந்தோ, ஏதாவது கால் வந்ததா? "என்னடா நீ போல, இந்த மாரி நடந்துருச்சு. ஆள் எடுத்துட்டாங்க, உள்ள போயிட்டாங்க." அந்த கால் பண்ணவங்க கலாய்ச்சாங்களா? திட்டுனாங்களா? இல்ல ஆறுதல் சொன்னாங்களா? என்ன பண்ணாங்க? கால் பண்ணாங்க. "என்னடா பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீ போலையான்னாங்க." "இல்ல மச்சான் கூப்பிடல."
நான் அப்பயே சொன்னேன்ல, உன்னலாம் ஏன்டா கூப்பிட்டுருக்க போறாங்க? நான் அப்பயே சொன்னேன்ல உன்ன பண்ண வேணாம்னு சொல்லிட்டு. உன்ன யார்றா போய் பண்ண சொன்னது அப்டின்னாங்க. எனக்கும் அவங்களுக்கு தேவையான ரெஸ்பான்ஸ் குடுக்க முடியல. ஓகேங்களா? பதில் எனக்கு குடுக்கவும் தெரியல. அந்த விஷயத்துக்கு அவங்க அந்த மாரி சொன்னப்ப. நான் சைலண்ட் இப்போ ஆயிட்டேன். நீங்க பிக் பாஸ் உள்ள போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே. போயிருந்தீங்கன்னா, எப்படி நீங்க வந்து உங்கள அங்க சர்வேயா அங்க பண்ணி போயிருந்தா தெரிஞ்சிருக்கும் பிரதர். நீங்க என்ன உள்ள விட்டுருந்தீங்கன்னா அப்ப தெரிஞ்சிருக்கும். இப்போ இன்னும் நெறைய பிக் பாஸ் போகுதுல்ல. அப்போ இன்னும் நீங்க நெறைய அடி வாங்க வேண்டியதா இருக்குமே! இப்பத்துலேருந்தே வந்து நீங்க ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சா தானே எல்லாம் கரெக்ட்டா இருக்கும். ஓகே பிரதர். ஆனா நான் வந்து இதுக்கு முன்னாடி இத்தன வாட்டி இந்த மாரிலாம் பண்ணது கிடையாதுல்ல. ஒரு வாட்டி தான் அது உள்ள போனப்ப தான் இத்தன அடி விழுதா அப்டின்னு எனக்கு தெரியும். இப்ப எனக்கு இதெல்லாம் சாதாரணமாயிடுச்சு பிரதர். என்ன பத்தி வீடியோ போடுறது, என்ன போட்டு கிழிக்கிறது, என்ன இது பண்ணதெல்லாம் எனக்கு இப்ப சாதாரணமாயிடுச்சு பிரதர். ஓகே. இந்த மாரி பண்றீங்களே எனக்கு அப்ப தெரியாது. ஓகே நம்ம இந்த மாரிலாம் பண்ணா நம்மள இந்த மாரி எடுத்துப்பாங்க, இந்த மாரி திட்டுவாங்க, இது இந்த மாரிலாம் பண்ணுவாங்க. இது சோசியல் மீடியா இதுவா? இது இப்டி பண்ணுமா? அப்டின்லாம் ஓகே எனக்கு தெரியவே தெரியாது. இது உள்ள வந்துட்டு இந்த மாரி பண்ண பிறகு தான் எனக்கு தெரியும். நான் தப்பு பண்றேன்னு தெரியுதுல்ல. அது தப்பு அப்டின்னு ஒரு விஷயத்துல சொல்லிடலாம். இதெல்லாம் என்ன கான்வர்சேஷன் பிரதர்? இதெல்லாம் வந்து ஒரு சரியான வழியா இது? தப்பான வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாது. தப்பு நீ தான் அது. என்ன பத்தி ஓகே. நீ தப்பு பண்றடா தம்பி. இந்த மாரி பண்ண தேவையில்லடா. என்ன சொல்லிட்டாரு. சொல்லிட்டாரு. போல தோணுது அப்டின்றாரு. வீட்ல கால் பண்ணிட்டு இந்த மாரிலாம் சொல்ட்டாங்க. என்னடா இது? இந்த மாரிலாம் சொல்றாங்க. என்னடா பேசுறாங்க? எங்க அம்மா கால் பண்ணிட்டு, ஃபோன் வச்சுட்டு என்கிட்ட தான் பேசுறாங்க. ஆனா என்கிட்ட பேசல. உங்களுக்கு புரியுதா? ஃபோன்ல பேசுற மாரி அதுக்கு நான் எதுவும் ரிப்ளை குடுக்கல. இந்த மாரி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரிலாம் போட்டாங்க. அதே நான் வந்து உங்கள கெட்ட வார்த்தையில திட்டினா நீங்க ஒத்துப்பீங்களா? பிரதர் எல்லாருமே எல்லார பத்தி ட்ரோல் பண்ணி வீடியோ போடுறது தான் பிரதர். இல்லன்னு யாருமே சொல்லல பிரதர். எல்லாருமே எல்லார பத்தி ட்ரோல் பண்ணி போடுறது. தப்பு பண்ணா அவன் சரி நீ சரி பண்ணிக்கோடா தம்பி அப்படின்னு சொல்லி போட்டுட்டா ஓகே தான் பிரதர். அந்த வேர்ட் வந்து விட்டுறக்கூடாது பிரதர். ஆனா அது இப்ப என்ன அடிச்சுட்டு, மொட்டை அடிச்சுலாம் விட்டாங்க. அதெல்லாம் கூட நான் ஓவர் கம் பண்ணி வந்துட்டேன். ஆனா எனக்கு அந்த வார்த்தைங்க வந்து எடுத்துக்க முடியல பிரதர். அந்த என்னால ஏன்னா ஆல்ரெடி நான் நெறைய அடி வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த வார்த்தைங்க வந்து என்னால எடுத்துக்க முடியல உள்ள. இல்ல பிரதர் நீங்க தமிழ் எனக்கு புரியுது. பட் என்னன்னா, நம்ம வந்து ஒரு நீங்க வந்து ஒரு பப்ளிக் ஃபோரம்க்கு வரணும்னு பார்க்குறீங்க. பிக் பாஸ் மாரி அது வந்து ஒரு பப்ளிக் ஸ்டேஜ் தான் ஃபோரம்னு வச்சுக்கோங்களேன். அது உள்ள வந்தாலே செலிபிரிட்டி அப்படின்ற மாரி இப்போ நார்மலான ஒரு மனுஷன் பிக் பாஸ்குள்ள போனதுக்கப்புறம் ஆஃப்டர் பிக் பாஸ், பிஃபோர் பிக் பாஸ் அப்படின்ற மாரி மாறிடுது. செலிபிரிட்டி ஆயிடுறீங்க. அப்படி ஆகும்போது ஒன்ஸ் உங்க நார்மல் லைஃப்லேருந்து செலிபிரிட்டி லைஃப் அப்படின்னு சேஞ்ச் ஆகும்போது, இதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த மாரி ப நெறைய கெட்ட வார்த்தைகள் கமெண்ட்ஸ் வரும். நம்ம வீட்டுக்கு வந்து தாக்கும். இந்த மாரி ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது ரெடியா தான் நம்ம இருக்கணும். வீட்டு மக்கள் ஐ மீன் நம்ப ஃபேமிலியும் தப்பா தான் பேசுவாங்க. அது வேற ஆப்ஷன் இல்ல நம்ப அது. ஓகே பிரதர். எனக்கு அது ஓகே தான் பிரதர். நான் நெறைய பேர் வீடியோ போட்டுருக்கேன் பிரதர். என்ன பத்தி போட்டீங்களே, ஓகே பிரதர். எனக்கு அப்ப கூட தோணுச்சு. ஓகே நம்ம தப்பு பண்றோமா, அவங்க இந்த மாரி சொல்றாங்க. ஓகே இந்த பாயிண்ட்ஸ்லாம் கரெக்ட்டா இருக்கு. அப்படின்னு நான் அந்த பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துப்பேன். அந்த இடத்துல ஏன் பிரதர் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணணும்னு மட்டும் தான் என்னோட வார்த்தை பிரதர். ஏன் உங்களுக்கு அந்த ஹூக் பாயிண்ட்க்காக அந்த உங்களுக்கு கெட்ட வார்த்தை தேவைப்பட்டதா? அப்படின்ற அந்த விஷயத்த எதுக்கு என்னோட வீடியோல எடுத்துட்டு வந்து ஏன் பேசணும்? அப்டின்னா பிரதர், இப்போ வாட்டர்மெலன் அவன் என்ன பெரிய ஆமா. அதே மாரி தான் அவருக்கும் அது தோணியிருக்கும்னு நெனைக்கிறேன். பிரதர் அது வந்து ஏன்னா வாட்டர்மெலன் பேசும்போது அந்த உள்ள போயிட்டான் ஓகே பிரதர். அப்டின்னு சொல்றீங்கல்ல. மேபி இப்ப அதே அவருக்கும் அந்த மாரி நான் உங்கள சொல்லி வீடியோ போட்டா நீங்க ஒத்துப்பீங்களா பிரதர்? ப்ரோ நீங்க அதுதான் ஒத்துப்பீங்களா? அந்த மாரி நான் சொல்லி வீடியோ போட்டா உங்கள பிரதர் நான் சின்ன பையன். ஓகே விட்டுருங்க. அதே மாரி நான் திருப்பி சொல்லிட்டு நான் திருப்பி ரிவெஞ்ச் வீடியோ போட்டா ஒத்துப்பீங்களா? இப்ப நம்ம இந்த கான்வர்சேஷனே ஸ்டார்ட்டிங்ல பேசும்போது, அந்த திவாகர் அந்த எதுக்கு பிக் பாஸ் உள்ள இருக்கான் அப்டின்னு நீங்க தான் சொன்னீங்க. இல்லையா? அப்படி பேசம்போது, அப்ப இவரும் பேசுறது தப்பு இல்லல்ல. கரெக்ட்டா? நான் தப்பான விஷயம் பண்ணியிருந்தா, நான் ஒரு ஒரு தப்புக்காக நான் அந்த விஷயத்த பண்ணியிருந்தா, என்ன நீ அந்த மாரி சொல்லியிருந்தா நான் ஏத்துப்பேன் பிரதர். ஆனா நான் கரெக்ட்டான விஷயத்துக்காக தப்பான முயற்சி எடுத்தேன். கரெக்ட்டான விஷயத்துக்காக நான் தப்பான முயற்சி தான் எடுத்தேன். அகைன் அகைன் சொல்றேன்னு நெனைக்காதீங்க. இப்ப நீங்க எவ்வளோ ரிஸ்க் எடுத்தது, உங்க ஃபேமிலிக்காக நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா, அ எந்த உங்க நெய்பர்ஸோ, உங்க சொந்தக்காரங்களோ, எப்படி உங்க அசிங்கமா பேசுறாங்களோ, இந்த பையன் அவன் அம்மாக்காகவும், தம்பிக்காகவும், அண்ணனுக்காகவும் கஷ்டப்பட்டு இது பண்ணியிருக்கான்டா அப்படின்ட்டு பேசுவாங்க. ஜெயிக்கிற வரைக்கும் நெகட்டிவா தான் பேசின்ட்டு இருப்பாங்க. விஜய் டிவிக்கு வந்து நீங்க ஜெயிக்கிற வரைக்கும். ஸோ இது இல்லாம கொஞ்சம் மெச்சூர்டா சின்ன ஓகே ஏஜா பிரதர். தான் இருக்கீங்க. ஓகே பிரதர். நீங்க காலேஜ் முடிச்சிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். முடிச்சுட்டு முடிச்சிட்டேன். ஒர்க் போயிட்டுருக்கீங்க. ஏதோ ஒர்க்ல கூட பிளேஸ் ஆயிடுங்க. பிளேஸ் ஆயிட்டு நல்லபடியா ஏன்னா இப்ப நெறைய அ வந்துருச்சு. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ இந்த பிக் பாஸ்ல நம்ம பேசுன மாரி நெறைய பேர் வந்து கோமாளித்தனமா எடுத்து போட்டுருக்காங்க. அந்த மாரி விஷயம் மட்டும் பண்ணாம, ஓகே பிரதர். ப்ராப்பரான ஒரு வேல பண்ணி நீங்க பிக் பாஸ்ல வந்தீங்கன்னா, அப்பயும் நம்ப இன்டர்வியூ பண்ணணும் அப்டின்ற ஓகே மாரி நான் பிரதர். நெனச்சுக்கிறேன். நெகட்டிவ்ஸ் எல்லாமே விட்டு தள்ளுங்க. பாசிட்டிவ் மட்டும் எடுத்துட்டு, ஃபேமிலியும் பாத்துட்டு, உங்க ஹெல்த்துக்கும் ரொம்ப ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்றீங்க. ஹெல்த்தும் நல்லபடியா பாத்துக்கிட்டு, ஓகே பிரதர்.
நல்லபடியா லைஃப்ப லீட் பண்றேங்க அப்படின்ற மாரி ஓகே பிரதர். நான் சொல்லிக்கிறேன். இது என்னுடைய சைட்ல இருந்து நான் சொல்றது. இப்போ நீங்க மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா 2 வார்த்தை சொல்லி முடிச்சிருங்க. பார்ப்போம். நான் எதுவுமே சொல்றதுக்கும் கிடையாது. நான் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. நான் பண்ண வழியும் தப்பு. என்ன மாரி யாரும் பண்ணாதீங்க. நான் தப்பான பாதையில தான் போனேன். ஆனா அது கரெக்ட்டான விஷயத்துக்காக தான் நான் பண்ணேன். தப்பான விஷயத்துக்காக நான் பண்ணல. கரெக்ட்டான விஷயத்துக்காக தான் பண்ணேன். அந்த மாரி யாரும் பண்ணாதீங்க. ஒரு 2 பேர் பண்ணியிருந்தாங்க. இனிமேலும் யாரும் பண்ண மாட்டேன்னு நெனைக்கிறீங்க. ஏன்னா நான் பண்ணதே ஒரு தப்பான விஷயம் தான். நீங்க யாரும் பண்ண மாட்டீங்க அந்த விஷயத்த. பண்ணாதீங்க. நல்ல வழியில போங்க. நல்லபடியா பண்ணுங்க. நல்லதே நடக்கும்.